பட்டப்பகலில் பேய் தாக்கி பெரியவர் பலி. முத்தையா, பேய் தாக்கி பலியா? என்ன சொல்ற? பேப்பர்ல போடுது, அதான் சொல்றேன். சரிதான், சாயங்கால நேரத்துல பல்லு வளர்க்குறா. 4 நாள் பல்லு வளர்க்காத வந்துட்டுனா ஒரே கப்பு அடிக்குதா, அதனால தான் வேப்ப குச்சி வளர்க்குறேன். அட பாவி, பல்லு வளர்க்கறது கூட மறப்பா. சரி, அது கூட பொண்டாட்டி ஊருக்கு போச்சு வந்துச்சா? இன்னைக்கு அவங்க அண்ணனை கூட்டின்னு வரலாம். அவன் வந்து நான் கத்த போறான்னு தெரியல. நான் இருக்கிற கவலைப்படாது கூட, பல்லால் வைக்கிறேன். நீ கொஞ்சம் வாய மூடு. அவ என்னைக்கு போனாலும் சோறு தண்ணி இல்லாம இருக்கிறான். அதுவும் கரெக்ட் தான். சரி, அந்த சைக்கிள் வச்சுக்கிறா, யாருன்னா வித்துற வேண்டித்தானா? இதேவன் நான் வாங்குவான். யாருன்னா ஆள் இருக்கிறாங்களா? ஆள் நான் புடிச்சிருவாரு, நீ கவலைப்படாதா. யாருன்னா ஏமாந்து வந்தா தள்ளி விட்டுடலாம். போடா போய் அதை முதல் செய். செலவுக்கார காசு இல்ல. சரி, வரேரு. நாதாரி, இவன் பேச்சு கேட்டுதான் என் பொண்டாட்டி ஓடி போட்டா. உன் பேச்சே கேட்க கூடாதுடா அப்பா. நீ அழுது வாங்கம்மா, நான் மாப்பிள்ளைட்டு பேசி விட்டு வரேன். மாப்பிள்ள, நான் மாப்பிள்ள என் தங்கச்சி இப்படி அழுக வைக்கிற. மச்சான், உன் தங்கச்சி பண்றதுலாம் சரியில்லை. நீ எதுவுமே தெரியாம பேசாத. நான் பண்றது சரியில்லையா, நீ பண்றது சரியில்லையா? போடுற சொத்தை சொல்லி சொல்லி காட்டுற. சொல்லி காட்டாத அளவுக்கு துண்ண மாட்டிய. ஒரு நாளைக்கு 5 கிலோ அரிசி துண்றான் மச்சான். பாரு, நான் இது சொல்லி சொல்லி காட்டுறாரு. மாப்பிள்ள, நீ இப்பதான் 1 வருஷமா அனுபவிக்கிற, நாங்க இப்ப பல வருஷமா அனுபவிக்கிறோமே. அப்பேண்டா இதை கட்டி வச்சா என் சொத்துல அழிச்சிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? ஏமா இனிமேட்டுல 4 கிலோவா குறைச்சிக்கியாமா? சரிண்ணா, நீ கெஞ்சி கேக்குற, அதனால குறைச்சிக்கிறேன்னா. நான் மாப்பிள்ள இனிமேல் 4 கிலோ தான் சாப்பிடும். கூட பேசக்கூடாது, அதையும் சொல்று. நம்ம கூட பேசக்கூடாதுமா. அவர் பேசாதான் நான் பேசுவேன். நான் சும்மா ஏன் பேச போறேன்? சும்மா வாயாடுறதே இருக்க கூடாது, புரிஞ்சுக்கா? அதான் கட்டாபா மாப்பிள்ள தங்கச்சியா. சரி, அந்த செயல் யாருக்கு எத்தனை போயிட்டா? ஓசியே உடம்பு வளர்த்து போயா மச்சான். ஏதாவது நீ எத்தனை குடிக்கிறியா? நீ எங்க அண்ணனை பத்தி இது மேல பேசுற வச்சுக்கதான். அவர் கொடுக்காமதான் எல்லாமே நடக்குதா? வந்துட்டாளா? வாக்கு போக்கு இல்லாத ஓடணுவா? திருப்பி ஏன்டா அவளை சேர்த்த? நீ கொம்னிராமா. திந்துட்டாளாவா? திந்துட்டான்னு ஊரு பூரா போய் சொன்னாலாம் அவ திருந்த மாட்டா. அத்தை, தேவையெல்லாம் பேசிருக்காத. முன்னாடிதான் எல்லா பிரச்சனையும். பூசணுக்கா உன் மூஞ்ச பார்த்தா பெரிய திஷ்டி. பூசணுக்கா போடி. நல்லெண்ண வெப்பெண்ண விளக்கெண்ண நீ எப்ப பேசுக்க, எனக்கு என்ன? டேய், அவளை கைச்சு தள்ளுறா. உனக்கு அழகான தேவதை கட்டி வைக்கிறேன். அப்படிதான் சொல்லி இதை கட்டி வச்சா 3/4 கிலோ பட்டிய மூஞ்ச கழுவுனா. நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டாங்கடா அவங்க. நீ நம்பாதடா. உன் பேச்ச கேட்டுதான் அதை கட்டினேன். அது நானாக்கா என்னைய தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு வருது. எல்லாம் யாரால? எல்லாம் உங்களாலதான். உங்க அம்மா பத்தி கேட்டு நீங்க ஆடுறீங்க. முட்டால கிடைக்குது. உங்க அம்மா சுட்ட வடகேரிய குச்சி பண்ண வடை தானே போடி. யோ, உங்க அம்மாவை அடக்கியா? அது ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கு. அப்புறம் திரும்பி வீட்டுக்கு போயிடுவேன் கோச்சிட்டு. போடி, என் பிள்ளைக்கு லைன் கட்டிக்கு நிக்கிறாங்க பொண்ணுங்க. மனுஷா சேர்த்தா பேசுறியா? எனக்கா லைன் கட்டி நிக்கிறாங்க? ஏய், இப்பதான்டா கொய்யா வந்து சொல்லிட்டு வந்தேன். என் பையனுக்கு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்கன்னு. நான் கட்டிக்கிறேன், நீ கட்டிக்கிறேன், எல்லாம் ஓடிடுறாங்கடா. எல்லாம் இந்த 85 வயசு கேள்விங்க என் தள்ள கட்டி வச்சிடலான்னு பாக்குறீங்க. நல்ல அம்மாமா நீ? டேய், வயசாடா முக்கியம். எல்லாம் கீழே நிறைய நகை போட்டுக்கிறவங்க, கைத்தெல்லாம் நகை போட்டுக்கிறவங்கடா. நகைக்கு ஆசைப்பட்டு உங்க அம்மா சொல்றதை கேட்க போறியா, இல்ல என் கூட வாழ போறியா? நகையா போண்டாட்டியா. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. நல்ல சைக்கிள்பா, லைட்டா துரு பூசிக்குது. என்ன போட்டு தச்சா சரியா போடும். 3 பேரையும் மாத்திக்கிறாங்கப்பா, பாஸ்டா போவோம். அப்படியா? டேய், இந்த வீட்டு வாசல் நெரிக்காத போடி. ஐயோ, இதுக்கு வர வந்துச்சா? ஏமா கொஞ்சம் நவருமா. முத்தா, நம்ம சைக்கிள் பாக்கத்து வந்துக்கிறாரா? சைக்கிளை பத்தி சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டான், வாங்கிக்கிறேன்ட்டாரு. எவ்வளவு தருவாராம்? அவரே கேக்குறாரு, சொல்லப்பா. 3 பேருக்கு லைட்டா தான் தருவா. 1500 தரேன். இதுக்கு 1500? ஏப்பா, 1000 ரூபாய் இருந்தா போதும்பா. என்ன 1000 ரூபாய் தான் போதுன்றாரு? எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கேக்குறாரு. 2500 ரூபாய் தான் தருவாராம். அடங்கோயால இந்த இத்த போன சைக்கிளுக்கு 2500? ஏம்பா, இவனும் கஷ்டப்படுறோம்பா, நடுத்தரமா பேசலாம். 2000 ரூபாய் குடுத்துருப்பா. டேய் மகனே, என்ன 2000 ரூபாய் என்ன விற்க போற? நம்ம சைக்கிள் தான்மா. அதுக்கு 2000 ரூபாய்? நம்ம அப்பா சைக்கிள்ரா. ஆமா, பெரிய அப்பா நாதாரி கோயக்கா காசி கூட ஓட்டலாமா. இன்னும் இருந்தாலும் நம்ம அப்பாடா. தபர், அவன் அப்பா உன்ன தட்டி விட்டுருவேன். கொம்னு என்னங்க, நல்ல ரேட்டு வருது, கொடுத்துருங்க. சரி, குடுப்பா 2000 ரூபாய். யோ, காசு குடியா, அவங்களே கேக்குறாங்க. சைக்கிள் பாத்துறேன்பா. மனுஷமா இருப்பாங்க, காசு குடியா. இந்தப்பா. என்னப்பா? நான் திரும்ப வந்த நேரம் பாரு, பணம் கொட்டுன்னு கொட்டுது. கொட்டுது. எங்க வீட்டுக்கார சைக்கிள் விக்கிறதுக்கு கொட்டுதா? ஏன் இவ்வளவு நேரம் வித்துச்சா? அது அப்படிதானே கிடந்துச்சு. எங்க சைக்கிள் எங்க இருக்குதா?
அதான் வாங்கிட்டியா அதை குத்து பேர் போ எடுத்துக்கு போ. என்னப்பா இது? எங்க அப்பா சைக்கிள். இது சைக்கிள் ஐயா, எல்லாம் அக்கா வருது மோசக்காரா. ஏம்பா சைக்கிளை வாங்கிட்டா என்ன எழுத்தாரமா பேசுறா? எத்துக்குமாப்பா சைக்கிளா? டேய் நீ புழுவுன்னு போதுமையா, லைட்டா தான் துரு முடிச்சுது, கொஞ்சம் கூட பெயிண்ட் இல்லடா, எல்லாம் துரு முடிச்சுக்கிறா பாய் பையா. தம்பி இது ராசான சைக்கிள், எங்க வீட்டுக்கார சைக்கிள். இந்த சைக்கிள் வச்சுதான் நீ பணக்காரா ஆயிடுவேன். ஆமா எங்க அப்பா இந்த சைக்கிள் வச்சுன்னு பணக்காரா ஆயிட்டான். அப்படியே கம்பீர்றான். எதுன்னு பாப்பா சைக்கிள இதை நான் ஏத்து பண்ணுமா? அதான் காசு கொடுங்க. என்னடா நானும் பாத்துக்கிறேன் காசு கேக்குறா? என்னடா என்ன நினைச்சுக்கிற நீ? டே பாவி, சாயந்தரத்துல பல்ல வளர்க்குற நல்ல நினைச்சா இப்படி மாட்டி விட்டியாடா. டேய் நல்ல சைக்கிள் எத்து போய் ரெடி பண்ணி ஓட்டு நல்லா ஓடும். டேய் எனக்கு வேணாடா, காசு கொடுடா. இது எத்து மணி பொண்டாடி தொடர்பு கட்டி அடிப்பாடா. அப்ப வேணாம் இங்க விட்டுப்பா, பொண்டாட்டி கிட்ட அடி வாங்காமனா தப்பு. டேய் காசை கொடுக்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் ஏன்டி கொம்னுக்குறா? போய் ஒரு மெரி மெரிட்டியா? பாத்தியாமா யாரு சொல்லியும் ஓடல, என் பொண்டாட்டி தத்தந்த ஓட்டான். நான் ஒத்துக்கிறேன் உன் பொண்டாட்டி மார்க்கண்டின்னு. ஹேய் வா, எங்க அம்மா ஏத்துக்குச்சு. தேங்க்ஸ். சரிப்பா காசு ஒரு 500 ரூபாய் கூட, நான் இன்னொரு கஸ்டமரை கூட்டின்னு வரேன். இந்தாடா 500 ரூபாய். இந்த வாட்டி 5000 ரூபாய்க்கு வித்துடலாம். எங்க வீட்டுக்கார சைக்கிள்ப்பா. திருப்பி அவனை பத்தி ஞாபகம் பார்த்தாத, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். சரிப்பா எல்லாம் ஒற்றுமையா இருங்க, நாளைக்கு வரேன். வாடியா உள்ள போலாம்.